இஞ்சி பச்சடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி 1 கப் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சின்னதாக. புளி கொஞ்சமாக அளவாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் தாளிச்சிட்டு இந்த கருவேப்பிலையையும் போட்டு அதை வெடிக்க விட்டுருங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே இந்த இஞ்சியை அதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பையும் அதில் நம்ம சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வதக்கி விடணும். அந்த எண்ணெயிலேயே அது வதங்கி வெந்துடணும். கொஞ்சம் நேரம் மூடி கூட வைக்கலாம். நீங்கள் மூடி வச்சுட்டு வெந்துருச்சான்னு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். முழுசும் வேக வேண்டாம், ஒரு 3/4 அளவுக்கு வெந்ததுன்னா போதும். நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது வெந்து வந்துகிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், நீங்கள் எவ்வளோ காரம் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு மிளகாத்தூள். இஞ்சி காரம் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும் மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வேகிற அளவுக்கு அதை வதக்கிடுங்க. இது ஓரளவு வெந்ததுக்கப்புறமா இந்த புளியை நல்லா கெட்டியாக கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக கரைக்கணும், தண்ணி அதிகம் இல்லாமல். இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க. புளி தேவைப்பட்டால் இன்னும் கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். இப்போ புளி நல்லா கொதித்து வரணும். கொதித்து அந்த பச்சை வாசனை அதெல்லாம் போகணும். இந்த எண்ணெயிலேயே இந்த புளியும் இந்த இஞ்சியும் சேர்ந்து வெந்தது அப்படின்னு சொன்னாக்க இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் போடுறேன். நீங்கள் ஒரு வேளை கொஞ்சம் இனிப்பு கூட வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு கூட நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப்பு இஞ்சி பொடியாக கட் பண்ணதுக்கு இந்த மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் வெந்துருச்சு. வெந்த உடனே வெந்தயமும் பெருங்காயமும் பொடி பண்ணி அதை நீங்கள் கலந்துக்கலாம். இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இஞ்சி வாசனை மட்டும் போதும்னா நீங்கள் அப்படியே நிறுத்திக்கலாம். இந்த வெந்தயம் பெருங்காயம் வந்து கொஞ்சம் கூடுதலான வாசனையை கொடுக்கும். இதை நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் மாற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்பப்போ நீங்கள் தயிர் சாதம் அல்லது வேறு வெரைட்டி ரைஸ் கூட எல்லாம் கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள்.